சொல்லுங்கண்ணா, ரெக்கார்டிங் ஆயிட்டு இருக்கு. சரி, அதை நான் வழிமொழிகிறேன். அடுத்து முன்மொழியதில் அப்ப யாராவது என்ன சொல்லுங்கண்ணே. என்ன சோகமா இருக்கீங்க? ஒரு புது மிஷின் வச்சிருக்கோம், அப்புறம் இப்படின்னா ஏதாவது சொல்லுங்க. இல்ல, அது வந்து சென்சார் கட்டு. நீங்க சொல்லுங்க. இது டெமோ தானே? சரி, என்னெல்லாம் பண்ணிருக்கீங்க சொல்லுங்க. சரி, இது ஒரு ட்ரிப் வைக்கிறதுக்கு எத்தனை கோன் இதுல வைக்கலாம்? அவ்வளவுதான், இதுக்கு ஸ்பேஸ் இருக்குன்னா. அப்ப நீங்க கேட்டது 100 கோன் வைக்கிற மாதிரி தான் கேட்டிருக்கீங்க. சரி சரி சரி. இது எந்த அளவுக்கு செக்யூரிட்டியா இருக்கும், கேரண்டியா இருக்கும்? ஏதாவது வாய்ப்பு இருக்கா? சுவிட்ச் எல்லாம் போட்டிருக்கீங்களா, சும்மா கைய வச்சுட்டு இருக்கீங்களா? எல்லாம் ஆன்ல தான் இருக்குன்னா. சரி சரி. மகேசனை சேவ் பண்ணியாச்சுல, திரும்ப எதுக்கு போட்டு வலிச்சுக்கிட்டு இருக்கதா? சரி ரைட்டு. இப்ப 12 கூட தண்ணி பிடிச்சிருக்கீங்கன்னா கோன் ரெடியா இருக்காப்பா? ஐயா கொஞ்சம் சொல்லுங்க. ரைட்டு. இதுல எத்தனை கோன் இருக்கு? 40 கோனா? சரி ரைட்டு. மெயின்டெனன்ஸ் ரவி என்ன செய்யறாரு? சார் சார் சொல்லுங்கன்னா ஒருத்தர் வர மாட்டேங்க. அங்க இருக்க நீங்க எங்க இருந்து சொல்லுங்க, அங்க போய் சொல்லுங்க. இங்க வாங்க ஜி. சொல்லுங்க சொல்லுங்க. QC பாத்துட்டு இருக்காரா? பாத்துட்டாரா? சரி சரி சரி. இது மூலமா நமக்கு என்ன லாபம்? அப்ப எவ்வளவு செலவு பண்றீங்க? நான் பெட்டியே சொல்லல, கரண்ட் செலவும் இந்த இதுக்கு மேன் பவரும் சேர்த்து. அப்போ ஒரு நாளைக்கு எவ்வளவு யூனிட் கன்சப்ஷன் ஆகுது? 12 யூனிட், 240 மினிமம். சரி 5 அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு 1200 ரூபா EB மட்டும் செலவாகும் இல்லையா? 20 மணி நேரத்துக்கு சொல்றேன். சரி. கிட்டத்தட்ட 600 கோணு, 750 கிலோ, 15 மூடன்னா 750னா இது ஒரு 3 ரூபா போடுறாங்க இப்போ. அது இப்பதான் 250. போன மாசம்லாம் 3 ரூபாய் இல்ல, 3 ரூபாய். அப்ப 750னா 3021 2100. இது ஒரு 500னா 3021 1100, 3000 ரூபாய் கிட்ட செலவாகுது. பரவாயில்ல, ஒரு நல்ல முயற்சி நம்ம மில்ல. சரி, வெங்கடேசனுக்கு எல்லாரும் ஒரு போடுங்க. அவர் தான் மிஷினை முதல்ல காங்கேய மில்ல வந்து கண்டுபிடிச்சவரு. புறமுதுக காட்டாதீங்க. அங்க இங்க உட்காந்துட்டே தூங்குத பாருங்க. எப்ப பாரு எங்கனையா சும்மா உட்கார்ந்தா உடனே தூங்கிட வேண்டியது. உபயம். சரி சரி ரைட்டு. சரி, உங்களோட விரிவாக்கத்திற்கு ரொம்ப நன்றி. இத்துடன் இக்காட்சி முடிவடைகிறது. மீண்டும் நாளை தொடரும்.